ஏங்க காசு வேணும். காசா? எதுக்கு? இல்ல போற வர செலவுக்கு. அம்மாக்கு அப்படியே ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு. அம்மா செலவுக்கா? வீட்டு செலவுக்கே காசு இல்ல, இதுல உங்க அம்மாவுக்கு வேற செலவு பண்ணுமா? நவரி. ஏங்க என்ன? இப்ப காசு தருவீங்களா மாட்டீங்களா? இங்க பாரு, உனக்கு காசு தேவைப்பட்டா சொல்லு, நான் கொடுக்குறேன். உங்க அம்மாவுக்குலாம் என்னால கொடுக்க முடியாது. அவங்க இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல, அத்தோட அவங்க கடமை முடிஞ்சிருச்சு. அதை விட்டு பின்னாடியே தொத்திக்கிட்டே எல்லாம் வரக்கூடாது. ஏங்க இப்ப நான் உங்ககிட்ட காசு கேட்காம பின்ன வேற யார்கிட்ட கேட்பேன்? உங்களை நம்பிதான் இந்த வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். உனக்கு வேணும்னா நீ வேலைக்கு போய் நீ சம்பாரிச்சு உன் காசுல உங்க அம்மா பாத்துக்கோ. என்கிட்ட எது கேக்குற? நான் வேலைக்கு போகவா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு வரணும்னு வச்சுக்கேன், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, காசு கொடுன்னு கேட்டா கொடுப்பியா? நான் தருவேன். கிளிப்ப. எல்லாரும் ஆரம்பத்துல இப்படி தாண்டி சொல்லுவீங்க, ஆனா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீ, உன்ன மாதிரி ஆளை கல்யாணம் பண்ண நினைக்கும் போதே அருவருப்பா இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.